வணக்கம். அசுரமதியாகும். அதாவது அந்த சலவை தொழிலாளி சொல்லிய வசையை கேட்க தலையாரிகள் என் பெருமான் ஸ்ரீ ராமனிடத்திலே வந்து சொல்கின்றார்கள். பார்த்தால் என் பெருமானாய ஸ்ரீ ராமன் உண்மை என்னவென்று அறிய வேண்டும் என்று நினைத்து ரசகனுடைய வீட்டை தேடி வருகின்றார். அப்படி அங்கே மறைந்திருக்கக்கூடிய நேரம் ரசகனுடைய வீட்டிலே என்ன நடக்கின்றது? அவனுடைய தாய்மாமன், அதாவது பொண்ணை கொடுத்தவன் தாய்மாமன் வந்து மருமகனை பார்த்து சொல்கின்றார், என் மகனை நீங்கள் அழைத்து வாழுங்கள் என்று சொல்கின்றார். பார்த்தான் ரசகன். அதாவது வீடுன்னு இருந்தால் வாசப்படி இருக்கும், குடும்பமோடு இருந்தால் சண்டை இருக்கத்தானே செய்யும். கணவன் மனைவியாக இருந்தால் சண்டை இல்லாமல் இருக்குமா? சண்டைன்னு வந்தால் உங்கள் பொண்ணு எங்கே போனாங்க? வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டாங்க. அடுத்த வீடு சென்ற பெண்ணை நான் ஒருபோதும் அழைத்து வைத்து வாழ மாட்டேன். அன்னைக்கு சீதைதனை ராவணன் சிறையெடுத்து சென்றால் ராவணன் சிறையெடுத்து சென்ற பெண்ணை கூட்டி வந்து ஒரு முகத்திலே வைத்து கொண்டிருக்கின்றார் கோபாலர் ராமன். ராமனுடைய குலத்தை போல் ரசகனுடைய குலத்தை என்ன வேண்டாம் என்றார். என்ற வார்த்தைகளை காதலி கேட்டார் ஸ்ரீமன் என் பெருமானாகிய ராமன். ஆகா, இன்று இந்த ரசகனுக்குள்ள அறிவு அன்று எனக்கில்லாமல் போய்விட்டது. என்னால் என் குலத்துக்களவா இழுக்கு ஏற்பட்டு விட்டது என்று என் பெருமானாகிய ஸ்ரீராமன் அதிக மனக்கவலையோடு தன்னுடைய கொலுமுகத்தை நோக்கி வந்து விட்டார். கொலுமுகத்திலே வந்து ராமன் இருக்கின்றார். நாளை என்னவென்று பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜெயலலிதா.